ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 22. இப்படி மற்ற ராட்சசர்களுக்கு முன்ன தன்னை அவமானம் செய்யறத பார்த்த கரண் பொறுக்க முடியாத கடுமையான கோபத்தோடு, உன்னை அவமானம் செய்ததால் எனக்கு உண்டான கோபத்திற்கு எல்லையே இல்லை. பருவ காலத்துல பொங்கும் சமுத்திரத்தின் அலைகளைப் போல என்னோட கோபத்தை தடுக்க முடியல. ஒரு க்ஷணத்துல இறக்கப் போகின்ற ராமனை வீரன் அப்படின்னு நான் நினைப்பேனா? அவன் செஞ்ச வேலைக்கு இன்னைக்கு என்னால அழிஞ்சு போறான். நீ அழர்த்த நிறுத்து, உன்னுடைய பரபரப்பெல்லாம் அடக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள ராமலட்சுமணர்களை யமலோகத்துக்கு அனுப்பிடுறேன். அந்த அல்ப ஜந்துவை என்னுடைய கோடாலியால வெட்டி அவனுடைய உஷ்ணமான ரத்தத்தை நீ குடிக்கும்படி நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். சூர்பனகைக்கு கொஞ்சம் சந்தோஷமாச்சு. கரணை முன்னாடி எத்தனைக்கு எத்தனை திட்டினாலோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனை பெருமையா பேச ஆரம்பிச்சா. மதிக்கட்ட பெண்ணாச்சே அவள், அதனால அப்படியே அவ பேசினா. கரண் உடனே தூஷணன் அப்படிங்கிற தன்னுடைய சேனாதிபதியை பார்த்து, நமது சைன்யங்கள்ல ஒரு 14,000 ராட்சசர்களை யுத்தத்துக்கு ரெடி பண்ணுங்கோ. அவள்லாம் என் இஷ்டப்படி நடப்பவர்கள், பயங்கரமான வேகம் உள்ளவர்கள், யுத்தத்துல பின்வாங்காதவா, நீண்ட மேகம் போல கருத்தவர்கள், தேஜஸால ஜொலிக்கிறவா, குரூரமான நடத்தையை உடையவா, பிராணிகளை ஹிம்சிக்கிறதையே விளையாட்டா வச்சிருக்கிறவா, மகா பலவான்கள், புலியை போல கொழுப்புடையவா, அகலமான வாயும் எல்லையற்ற ஆண்மையும் உடையவா, எல்லா வாகனத்திலும் பழகினவா. அதனால சீக்கிரத்துல யுத்தத்துக்கு அவள்லாம் தயாராகட்டும். என்னுடைய ரதமும் வில்லும் பானங்களும் கத்தி ஈட்டி முதலிய ஆயுதங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கோ. யுத்தங்கள்ல கைகண்ட என் ராட்சசர்களுக்கு முன்னாலே சென்று ராமன் என்ற துஷ்டனை நான் சித்திரவதை பண்றேன் அப்படின்னு கரண் சொல்றான். தூஷணன் ரதத்தை கொண்டு வந்து நிறுத்துறான். அது சூரியனை போல அப்படியே கண்ணை பறிக்கிறது. விசித்திரமான வர்ணமுடைய குதிரைகள் அதுல கட்டப்பட்டிருந்தது. மேருவை போல அது ஆகாசத்தையே தொடராப்புல இருந்தது. உருக்கி ஓடவிட்ட தங்கத்தால அலங்காரம் பண்ணப்பட்டு இருந்தது. தங்க சக்கரமும் வைடூரிய ஏற்கால்களையும் உடையது. மீன்களும் மலர்களும் மரங்களும் மலைகளும் சூரிய சந்திரர்களும் பட்சிகளும் தங்கத்தால் வேலை செய்யப்பட்டு இருந்தது. தங்கச் சலங்கையும் கொடியும் சகல ஆயுதங்களாலும் நிறைந்திருந்தது. கரண் கோபத்தோட அதுல ஏறினதை பார்த்து ராட்சசர்கள் எல்லாரும் அவனையும் தூஷணனையும் சூழ்ந்து சுத்தியே நின்னான். கவசங்கள்லாம் போட்டுண்டு கோரமான ஆயுதங்களோடு ரதத்தில் இருக்கும் தன்னுடைய சேனை தலைவர்களை எல்லாத்தையும் பார்த்து, எல்லாரும் புறப்படுங்கோ அப்படின்னு சொல்லி கரண் உத்தரவு பண்றான். இரும்பு உலக்கை, பட்டா கத்தி, சூலம், கோடாலி, கத்தி, சக்கரம், ஈட்டி, குண்டாந்தடி, வஜ்ராயுதம், பெரிய வில், கதை போன்ற பல ஆயுதங்களோடு ராட்சச சைன்யம் பெரிய சத்தத்தை போட்டுண்டு ஜனஸ்தானத்திலேந்து பூமியே நடுங்குற மாதிரி புறப்பட்டு போறத பார்த்துட்டு கரண் சந்தோஷமடைஞ்சு தன்னுடைய ரதத்தை மெல்ல போகச் சொல்றான். இப்படி பயங்கரமா கர்ஜனை பண்ணிண்டு சத்துருக்களை நிர்மூலம் செய்ய நினைக்கும் காலனை போல பார்ப்பவர்கள் நடுங்கும்படி அட்டகாசம் பண்ணிண்டு கல்மாரி பொழியும் மேகத்தை காற்று மழை தாக்கி விட்ட மாதிரி கரண் சாரதியை ஏவ எல்லா திக்குகளும் கிடுகிடு என்று அதிரும்படியாக அந்த மகாரதம் அதிவேகமாக பஞ்சவடியை நோக்கி போச்சு அப்படின்னு சொல்லி இந்த 22வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 23வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.